என்ஜாய்மெண்ட் மக்களே. வாங்க மக்களே, இப்போ போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். வரமிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாம். நாம வாங்கிட்டு வந்த கறியை போட்டுக்கலாம் மக்களே. சாப்பிடு. அச்சா, கறி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, பங்கமாக இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் வில்லேஜ் குட் பாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டிலையும் தமிழ்லையும் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி சண்டேனால கோழி ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த கோழியை வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகலாம். வாங்க மக்களே, எப்படி வேணால் செய்யலாம். இந்த கோழி செய்யறதுக்கு முன்னாடி வாய்க்காலுக்கு போய் ஒரு குழியில போட்டுக்கிறாங்க மக்களே. ஃபைனலாக வாய்க்காலுக்கு வந்தாச்சு. இதே எங்கள் ஊர் பெரிய வாய்க்கால், கட்ட வாய்க்கால் பாலம். வாங்க மக்களே, குதிக்கலாம். ஜெயமேன் மக்களே. எப்படி இருக்குது தம்பி? எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க மக்களே. இப்படிலாம் நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி குளிச்சிருந்தீங்கன்னா எப்படி? இந்த மாதிரி ரெட்டை வைக்கலாம், பெரிய வைக்கலாம், இந்த மாதிரி குளிச்சிருந்தீங்கன்னா ஆழத்து பாருங்கள் மக்களே. இந்த வாய்க்கால் ஆழம் முழுவங்க பாருங்கள் மக்களே, எவ்வளோ தூரம் ஆள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இப்போ ஆள் இருந்துருக்குது. இந்த வாய்க்கால் வந்து எந்தெந்த ஊருக்கு போகுதுங்க நண்பா? சென்னிமலை, சிவகிரி. சரி, ரெட்டை சைடு பெரிய இது வந்து அரசூர்லேயே வந்து பெரிய வைக்கலாம் இது. இங்கே எங்களோட சேனலில் வந்து ரொம்ப ஃபன்னு என்டர்டைன்மெண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எவ்வளோ தண்ணிக்குள்ளே நாங்கள் வந்து வீடியோ எடுத்து பாருங்கள் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு பையன் இருக்காங்க, அவனுக்கு நீச்சல் தெரியாது. அவனை பார்த்தீங்கன்னா இப்போ நீச்சல் படிக்க விட போகிறோம். தம்பி, நீச்சல் அடிக்கலாமா? அப்படிதான் அடி 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 அப்படிதான் அடி. என்ன டைம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை குடிச்சாச்சு, போய் அந்த கோழியை நல்லா சமைச்சு சாப்பிட போகிறோம். மக்களே, இப்போ போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, மசாலா தூள் நல்லா போட்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா செய்யுங்க. இன்றைக்கி இறக்கி வச்சுக்கலாங்க மாமா. நல்லா இப்படி இறக்கி வைங்க. இப்படியா அங்கே வைடா. அடுத்து யாராலும் வேலையை பாருங்கள். இப்போ கோழியை வெட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். தம்பி, நீ போய் மசாலாலாம் ஏற்பாடு பண்ணிட்டு எடுத்துகிட்டு வாப்போ. சுத்தம் பண்ணிக்கலாங்க மாமா. நல்லா பிடிச்சிக்க. கேளு. இதுதான்.
மாமா சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு கோழியை. அதுக்குள்ளே போய் நாம் அடுப்பு ரெடி பண்ணுறதுக்கு கல்லெடு வந்துடலாம். தம்பி போய் கல்லை அந்த பக்கம் தேடு போய் பார்க்கலாம். கல்லே காணோம். இங்கே ஒரு கல் கிடச்சிருச்சு. இங்கே ஒரு கல் கிடச்சிருச்சு. சரி வா தம்பி போகலாம். ஸ்பாட்டுக்கு போயிடலாமா? போகலாம். குளியாக இருக்குது. மாமா தண்ணி ரெடி, கோழி ரெடியா? ரெடி மச்சான். சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். தண்ணி யோசிச்சு மச்சான். அவ்வளோதான் போட்டுடலாம். சூடு கரெக்டாக இருக்குங்க. கோழி பொங்கலை போகிற வரைக்கும் சுடுன்னு இருக்கு. அதுக்குள்ளே நாம் வெங்காயம் இதெல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். கோழி முக்கெல்லாம் எடுத்தாச்சு. தண்ணி நல்லா சூடாக இருக்குது. தோலை உரிச்சிக்கிட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் வெந்துடும். கோழி மிளகாயை ரெண்டாவது வந்து விதையில எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அப்புறம் தான் சமையல் பண்ண போகிறோம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு பூசியாச்சு. இப்போ போய் சுத்தமாக கழுவி குடல் எடுத்து மறுபடியும் கழுவி வெட்டிக்கலாம். சுத்தமாக கழுவியாச்சு. குடல் எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நீ வெட்டி வடச்சடியில் போட்டு நீ சமையல் பண்ண ரெடி பண்ணலாம். மச்சான் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. குடலை எடுத்து சுத்தம் பண்ணிட்டேன். நல்லா வெட்டி ஜம்முன்னு சூப்பராக டேஸ்ட் வைக்கணும். பார்த்து விட்டு கரெக்டான பீஸு கரெக்டான சைஸில் வெட்டணும். பெருசு பெருசாக போயிடக்கூடாது. சரிங்க நார்மலாக
இஞ்சியை நல்லா சுத்தமாக சீவி கழுவி போடலாம். மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுருக்க. கறி எல்லாம் வெட்டி வச்சாச்சுங்க. இப்போ கறி எல்லாம் சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம். கொடு. எண்ணெய் தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். ஆட்டு கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும். ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வச்சுடுங்க மாமா. நாம வாங்கிட்டு வந்த கறியை போட்டுக்கலாம் மக்களே. தேவையான அளவு மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். மிளகாய் தூள், தேவையான அளவு சிக்கன் பொடி, மல்லித்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மச்சான் தேவையான அளவு உப்பு போடு. மாமா உப்பு போட்டுட்டே உப்பு மேலே தெரிய மாட்டேங்குது மாமா. அட மடப்பாயிலே, தேவையான அளவு உப்பு போடு. புல் இத்தனை அள்ளி போட்டுட்டு இருக்கிற. சாரி மாமா, சாரி மாமா. அப்புறம் மாமா என்ன வேலைக்கு போயிட்டுருக்கீங்க? அப்போ கார வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். நீ இப்போ என்ன வேலைக்கு போயிட்டுருக்க? நான் இப்போ எலக்ட்ரிஷனப்பா. சரி, இப்போ இப்படியே சம்பாதிச்சு செலவு பண்ணுறது எப்படி? ஏதோ ஒரு இடம் வாங்கி போடுறது. அதான் பார்த்துட்டு இருக்கிற இடம்லாம். எந்த ஏரியா பக்கம்? இங்கே தான் பக்கத்தில் லோக்கல். பார்த்தீங்கன்னா அந்த செண்டு விலை பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஒரு 30 ரூபாய்க்குள்ள ஓடுது ஒரு செண்டு. ஆனால் இப்போ தான் 4-5 செண்டு பார்த்துருக்குறோம். சரி, அதனால் அது அப்படி தான் ஓடிட்டுருக்குது பொழப்பு. பார்த்து நல்ல இடமா பாருங்கள். ஒரு கரண்ட்டு கம்பம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க. வாங்கலாம். மொட்டுக்கறி எனக்கு தான். உங்கள் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்குது? அதனால் அப்படியே வேலை போயிட்டுருக்குறோம். 2 காசு மீதி ஆகுது. அது நாமளும் ஒரு இடம் பார்த்துட்ருக்குறோம். சரி சரி, நல்லா பாருங்கள், ஒரு இடத்த பார்த்துட்டு வீடு கட்டுங்க. வந்து இப்போ செண்டு வந்து 40 ரூபா சொல்கிறாங்க. நான் ஒரு 30 ரூபாய்க்கு எதிர்பார்க்குறோம். சரி, பார்த்து வாங்க. சரி மச்சான், கறி வந்துருச்சான்னு போய் பாரு. பார்க்குறேன் மாமா. மனமே சூப்பராக வருது மாமா. வாஸ்துக்கு நாயெல்லாம் வந்துருச்சுங்க மாமா. அப்புறம் வராமையே இருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ மனம். மச்சான் கறி வந்துருச்சாட்டு இருக்குது. ஒரு இலையை வெட்டிட்டு வாங்க. சரிங்க மாமா. மாமா இலையை வெட்டிட்டு மாமா. என்னடா எத்தனை பெரிய இலையை வாங்கியிருக்கா? சாப்பிட்றக்கா படுத்துங்கிறக்கா? சாப்பிட்றக்கா படுத்துங்க? சாப்பிட்றதாங்க மாமா. சின்னதாக விட்டு வெட்டிக்கலாம்.
மாமா இந்த சைஸ் போதுமா மாமா? போதும், இந்த சைஸ் போதும். ஓகே. ம் சரி. சரி, மல்லித்தலையை போட்டு இறக்கலாம் மச்சான். ம் போட்டாச்சுங்க. மனமே சூப்பராக வருது. மச்சான் இந்த சாப்பிட்டு நல்லா எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாரு. ம் மச்சான் கறி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, பங்கமாக இருக்குது. இந்த சாப்பிடு. நடிச்சிட்டு இருந்த சின்ன பையனுக்கு காய்ச்சல், அதனால அடுத்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.